வருவல்ல அப்ப காட்டுல கொண்டு போய் அந்த பெட்டி இறக்கணும் அப்படின்னா அந்த அம்மா போகும்போது எப்படி போவா? எப்படி? ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளையோடு போவாளாம். அப்படின்னா எப்படி? ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளைன்னா அவ இடுப்புல 2 வயசு பிள்ளை இருந்தா வயத்துல 6 மாத பிள்ளை இருக்குமா. அதான் ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளை. சரி. அப்போ அந்த அம்மா காட்டுக்கு வேலைக்கு போனான்னா பெட்டியை கீழே இறக்கி வைப்பா. ஆலமரத்து விழுதுல இந்த பிள்ளைய தொட்டில் கட்டி உறங்க வச்சுட்டு சரி அந்த அம்மா களை வெட்ட போனானா களை வெட்டி முடிப்பா. கதிர் அறுக்க போனானா கதிர் அறுப்பா. கதிர் அறுக்க போனானா கதிர் அறுக்க போவா. சரி. மிளகா பிறக்கணும்னா மிளகா பிறக்குவா. எந்த வேலையா இருந்தாலும் பாத்துருவா. அவ பார்த்து முடிச்சிட்டு மத்தியானம் அப்போ அந்த அம்மா மத்தியானம் சாப்பிட வருவா பாரு. சாப்பிட வரும்போது சரி வயிறு வசிக்க கூடிய நேரம் தொட்டில இருக்க பிள்ளையும் கண் முழிச்சு அழும்பாரு. அந்த பிள்ளையும் தூக்கி வச்சு அம்மா சோள கஞ்சிய திறந்தான்னா கம்ம 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 கம்மன்னு வணக்குமா வாசம் வரும். சரி. அப்ப அந்த தூக்கு மாத்திரத்தை மூடியில சோள கஞ்சிய பிள்ளைக்கு ஊத்தி ஒரு கையில முறை கருவாடு இன்னொரு கையில சோள கஞ்சி. அந்த பிள்ளை இருக்க அழக பார்த்தார். அடேங்கப்பா செவல பிள்ளை பாரு. வயறு முன்ன தள்ளி பிட்டி பின்ன தள்ளி கொட்டாம்பட்டி கணக்கா கத்து கத்து கத்துன்னு இருப்பான். தலை முடி வெட்டி இருக்க மாட்டான். மேச்சட்டை கிடையாது. ஒரே ஒரு டவுசர் ஒண்ணு போட்டிருப்பா. அதுல 24 ஓட்டை இருக்கும். காத்து போகணும்ல அதுக்கு. ஆமா. சரி. 24 ஓட்டை இருக்கும் அந்த டவுசரையும் போட்டுக்கிட்டு சரி முன்னால மூக்க பாத்தியோ பச்சை பச்சைன்னு 11 வடியும். என்ன முன்னால மூக்கு 11 பச்சை பச்சைன்னு வடியும். அவ சோள கஞ்சி ஊத்தி கொடுத்திருக்கா பாரு. பிள்ளை வயிறு பசியில சோள கஞ்சி ஒரு குடி குடிப்பான். மொர கருவாட ஒரு கடி கடிப்பான். அந்த சோள கஞ்சிக்கும் உப்பு கருவாட்டுக்கும் முன்னால ஓடுத மூக்குக்கும் என்னமா இருக்கும் தெரியுமா? ரொம்ப சூப்பரா இருக்கும். சரி. உப்பு கருவாட்டுக்கும் அந்த மூக்குக்கும் அப்படி ஒரு டேஸ்டா இருக்குமா. அந்த பிள்ளை சாப்பிடும் போது சும்மா உறிஞ்சி சாப்பிடுவான். உரியும் போது பரட்டுன்னு வயத்துக்குள்ள போயிருமா அந்த மூக்கு. நீ முறுக்கு சாப்பிட நல்லா சாப்பிடு. அப்போ அத மாதிரி அந்த பிள்ளை சாப்பிடும் போது பெத்தவா சொல்லுவாளா என்ன பெத்த ஐயா என் பிள்ளை சாப்பிடுதா அழகா பார்த்தா 16 கண்ணு வேணும் அப்படின்னு பிள்ளைய தூக்கி மடியில வச்சு கொஞ்சி விளையாடி தாயும் பிள்ளையுமா சாப்பிடுவாங்க. பக்கத்துல பிள்ளை இல்லாதவ வந்திருப்பா. அந்த அம்மா என்னைவா நமக்கு இப்படி ஒரு பிள்ளை இருந்தா நம்ம பார்த்து ரசிக்கலாமே அப்படின்னு கொண்டு வந்த சாப்பாட்டை குப்பையா நினைச்சு தூர போட்டு வந்துருவாளாம். அதத்தான் இந்த நாகக்கண்ணி சொன்னா. பிள்ளை இல்லா சாதமானு இருக்குதையோ மழலை இல்லா சாதமானு மருந்து போல இருக்குதையோ குழந்தை இல்லா சாதமானு குழந்தை இல்லா சாதமானு குப்பையாக தோணுதையோ. வட்டி வாங்கி வாங்கி உண்ட தோசவும் கார வட்டி போட்டல்ல கட வயிறு நிறைத்ததும் வந்த வர போறவர் வார வர போறவர் பம்பு தும்ப பேசிட்டேன் அண்ணவென்று வந்தவர் அடுத்து வர சொல்லு தாயில்லா பிள்ளைகளை தலையிலட்டி அடித்தேன் பிச்சைக்கு வந்தவர் பின்னால் வர சொன்னேன் கன்றுக்கு பாலிடாமல் கறந்து நான் உண்டிட்டேன் என்ன பாவம் செய்தேன்
அந்த காலம் வேலை பார்த்தவங்களுக்கு சம்பளம் கிடையாது. இல்ல சம்பளம் இல்லன்னா என்ன கதிர் அறுவடை பண்ணுகிறாங்களோ அறுவடை பண்ணுகிற பயிர்ல உனக்கு ஒரு கொத்து தாரு 2 கொத்து தாரம்னு அந்த பயிரைத்தான் கொடுப்பாங்களாம். அப்ப கொடுக்கும் போது கடைசியா வேலை பார்த்து வரிசையில நின்று பெட்டியில அளந்து வாங்கிக்கிட்டு இருந்தா இந்த வீட்டுக்கார ஐயா அளந்து போட்டுக்கிட்டு இருப்பாரு. அவர் சொன்னபடி சரியா அளந்து போடுவாரு. இந்த அம்மா வீட்டுக்காரி அங்க இருந்து வருவா. இவ நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கணுமா, அதுக்கு என்ன சொல்லுவா தெரியுமா? ஏயா அவ விடியா காலமே வந்து இன்னும் முன்னும் கூனை குறுக்க வளைச்சு நெளிச்சு வேலை பார்த்திருக்கா, பிள்ளையும் தூக்கிக்கிட்டு வந்திருக்கா. அவளுக்கு இந்த சின்ன மரக்காட்டை அளந்து போட்டா காணுமா? நான் வீட்டுக்குள்ள பெரிய மரக்காமன்னு வச்சிருக்கேன், அதை எடுத்துக்கிட்டு வாரோம். அப்ப இவர் நினைப்பாரு, பரவாயில்ல நம்ம வீட்டுக்காரிக்கு நல்ல மனசு போலுக்கு அப்படின்னு இந்த மரக்காவை கொண்டு உள்ள வச்சுட்டு பெரிய மரக்காவை தூக்கிட்டு வருவாரு. அவர் தூக்கிட்டு வந்து நெல்லத்தான் கோதுவாரு. அவர் கோதி பெட்டியில போடுறதுக்கு முன்னால அம்புடு கீழே ஒழுவிரும். பாதிதான் பெட்டிக்கு போகும், பாதி கீழே ஒழுவிரும். எப்படி அந்த நாளில அந்த மரக்காவில தூர்ல பெரிய ஓட்டை ஒண்ணு இருக்குமா? அதானே கேட்டேன். அதான் நான் ஓட்ட நாளி மரக்கா கொண்டு யாருக்கும் போட்டு அளந்தனா இல்ல பட்டறையில நெல்ல கொண்டு வந்து போடும் போது நான் சேர்த்து பதரோட கொடுத்தனா அப்படின்னு நாகக்கண்ணி இன்னும் என்ன வார்த்தை சொல்லுகிறா தெரியுமா? எப்படி சொல்லுகிறா? பட்டற நல்லதிலே பட்டற நல்லதிலே பதரை கலந்து ஓட்ட நாளி மரக்காவும் ஓட்டளந்த தோசமும் எந்த நவராஜமன் எனக்கு வாய்த்த பிராணனா பொங்கதேவி நாகக்கன் பிச்சைக்கு வந்தவர் பின்னால் வர சொல்லிட்டேன், அண்ணவென்று வந்தவர் அடுத்து வர சொல்லிட்டேன். அரைத்ததொரு அம்மியைத்தான் அலசாம சாத்திட்டேனா, குத்தின உலக்கையத்தான் குறுக்கே ஒட்டு தாண்டிட்டேன். புத்துக்குள்ள இருக்கும்போ தாடி கொண்டாடிட்டேன். என்ன பாவம் செய்தேன், என்ன பாவம் மண்ணா ஏந்தும் பிள்ளை நமக்கு. அவ முத்து முத்தா கண்ணீரைத்தான் அவ முகங்கள் எல்லாம் வடிப்பாளா முப்பது வயதாகி இருந்தேன். அப்பமும் நமக்கு முடிதறிக்க ஒரு பிள்ளை இல்லாம போச்சு. இன்னைக்கு 40, 45, 50 வயதாகி போச்சு. இப்பமாவது நமக்குன்னு ஒரு பிள்ளை இருக்குமா? இருக்குமான்னு பார்த்தா அப்பமும் நமக்குன்னு ஒரு பிள்ளை இல்லாம போச்சு அப்படின்னு நாகக்கண்ணி கவலை கொண்டு அந்த அம்மா கண்ணீரை வடிக்க இந்த பொன்னான வேளையில் பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அலங்கார பந்தலில் சிங்கார மேடையிலே பாடும் நாமளுக்கு பரிசளித்த செல்வச்சீமான் அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்து இந்த சோலைசேரி நகரத்திலே பால் வாங்கி வாழ்ந்து வரக்கூடிய சத்யா பைனான்ஸ் வைத்து நடத்தி வரக்கூடிய அதோடு சத்யா பீடி சத்யா சிறு சேமிப்பு உரிமையாளர் பி பண்டாரம் அவர்கள் சார்பாக அன்னாருடைய அன்பு கரத்தாலே நாமளுக்கு முதலாகவே 201 லட்சத்தை 2 கோடியாகவே நாமளுக்கு அள்ளி கொடுத்து உள்ளார்கள். சத்யா பைனான்ஸ் சத்யா பீடி அதோடு மட்டுமல்லாமல் சத்யா சிறு சேமிப்பு வைத்து நடத்தி வரக்கூடிய உரிமையாளர் பி பண்டாரம் என்று சொல்லக்கூடிய அன்னாருடைய அன்பு கரத்தாலே கொடுத்தோம்ல
201 லட்சத்தை நம்மளுக்கு கண்விழிப்பாக வேலை கொடுத்துள்ளார்கள். நாமளுக்கு பரிசளித்த அன்பு உள்ளங்கள் எல்லாம் அவருடைய உச்சார் பெற்றார் உறவினர்களோடு அவர்கள் எப்படி வாழணும் தெரியுமா? எப்படி ஐயா? சாமி வாழ வேண்டும், அவர்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும், அவர்கள் வளர வேண்டும், சாமி வளர வேண்டும், மலை முருகன் அருளாலே அவர்கள் வளர வேண்டும். போன இடங்கள் எல்லாம் பொன்முகமாகவே திரும்பி பத்திரகாளியம்மன் அருளாலே நீடூழி வாழ்க வேண்டும் என்று அம்மனை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாக இருக்கும் போது அந்த நாகராஜனை அழைத்த நாக கண்ணே, சாமி எங்க நவராஜமன்னா, எங்க நவராஜமன்னா, எனக்கு வாய்த்த பிராணனா, வன்னிக்கா காயாமல் நான் வழியிலேயும் தாழ்வாகி போனேன்.
என்று பெயர் கேட்டு விட்டேன் மஞ்சள் வச்சா பிஞ்சிரங்கும் எனக்கு மணல் போட்டா காய் காய்க்கும் மன்னா மந்திரை நான் உடன் பிறந்து நான் மலடின்னு பேர் கேட்டேன் நான் காய்க்கும் காலத்தில் காய் மாறி போனேன் பூக்கும் காலத்தில் நான் பூ மாறி போனேன் பட்டத்தோடு மழை பொழியணும் பருவத்தோடு விதை விதைக்கணும் அண்ணா பட்டம் தவறினா யாருக்கு நஷ்டம் பட்டம் தவறினா நமக்குத்தான் நட்டம் பட்டம் தவறி விட்டதையானா பனங்கிழங்கும் நாரன்னு சொல்லுவாங்க பனங்கிழங்க கூட நம்ம நொடிச்சு சாப்பிட முடியாத நாரா வருமா பட்டத்தோடு அதை பிடுங்கலன்னா அப்படி இருக்கும் போது இந்த வயதிலேயே எனக்கு பிள்ளை இல்லையே நம்ம எப்ப எனக்கு பிள்ளை இருக்க போகுது அப்படி என்று சொல்லி அந்த நாகராஜன் இடத்துல என்ன சொல்லுகிறாள் தெரியுமா கண்ணு நல்ல புள்ளிய மாறும் கண்ணு நல்ல புள்ளிய மாறும் கவிரோடு ஆலமரம் கண்ணிலையும் காயாம கவிரோடு என்ன நம்ம வீட்டுல ஒரு மரம் வைக்கிறோம் அப்படின்னா சரி அந்த மரமாக இருந்தாலும் செடியாக இருந்தாலும் வைத்த ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு ரோசா பூ பூக்கல அப்படின்னா அந்த பூவை நம்ம விட்டு வைப்போமா? கிளையா ஓடி பூவும் பூக்காம காயும் காய்க்காம நின்னுச்சுன்னா அதுல எந்த பயனுமே கிடையாது, பலன் கிடையாது. உடனே நம்ம தூர தரிச்சு கொப்பை வெட்டி தூர போட்டுருவோம். அத மாதிரி நம்ம பருவத்திலே காயாம பழம் பழுக்காம இருந்து எனக்கு என்ன மண்ணா பலன் இருக்கு? என்ன பலன் இருக்கு? உங்களை தான் எதிர்பார்த்தேன். வண்டி அப்படித்தான் வரும், விடியா காலம் தான் நேரா வரும். இப்ப ஒரு சைஸா தான் வரும். சரி சரி, அப்ப கிராஸா போகுது பாத்தியா? சிங்கம் அப்படித்தானே வரும், சிங்கம் அப்படித்தான் வரும்.
பாடம் நாமளுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்து சமையல் மாஸ்டர். ஆமா ஆமா, சும்மா நினைக்க கூடாது. அதானே, அப்படித்தான் சமைச்சு போடுவாங்க. அப்படியா? சரி, அவர் சாப்பிட போய் தானே சொல்லுதாரு தரவே. இந்த சிறப்பான வேளையில் பாடம் நாமளுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று இந்த சோலைசேரி நகரத்திலே சிறப்பு பெற்று வாழ்ந்து வரக்கூடிய முத்தையா நாடார் குடும்பத்தினர் சார்பாகவும் ஜெகன் குடும்பத்தினர் சார்பாகவும் இரு பேர்களுமாக இணைந்து 201 லட்சத்தை நாமளுக்கு 2 கோடியாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். முத்தையா நாடார் அவர்களும் ஜெகன் குடும்பத்தினர் சார்பாகவும் நாமளுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக சிவபெருமான் பேச்சியம்மனின் துணையை கொண்ட கடாரகுலமான நகரத்திலே கியாதி பெற்று வாழ்ந்து வரக்கூடிய எம் மாணிக்கம் அவர்கள் சமையல் மாஸ்டர். அண்ணாச்சி கை பக்குவம் கையெல்லாம் மணக்கும். ஆமா, அண்ணாச்சி கை பக்குவம். நம்ம தூங்கும் போது கூட கையை நக்குவோம். அவன் எதுக்கு அந்த வாசமானது அப்படி இருக்கும், அது ஒரு பக்குவம் அப்படி. சரி, ஆமா. அப்பேற்பட்டு எம் மாணிக்கம் சமையல் மாஸ்டர் சார்பாக அன்னாருடைய அன்பு கரத்தாலே நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று 51 லட்சத்தை நாமளுக்கு அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பரிசளித்த ஆதரித்த அன்பு உள்ளங்கள் எல்லாம் அவர்கள் எப்படி வாழணும் தெரியுமா? வாழ வேண்டும், வளர வேண்டும், வளர வேண்டும். மலை மூருக அவர் மலை மூருக அருளாலே. மாநகரிலே வாழ்ந்து வரக்கூடிய நம்ம பாண்டியன் செல்லையா பாண்டியன் என்று சொல்லக்கூடியவர்கள் நமக்கு அன்போடும் பண்போடும் வேலை பார்த்து வரக்கூடிய செல்வ சிறிமான் 51 லட்சத்தை நமக்கு அன்பளிப்பாக செய்தார். அவருக்கு வாழையடி வாழையாக வாழையாக வளர வேணும் கையிலை போல, தாத்தா வளர வேணும் கையிலை போல.
குறைவற்ற செல்வங்களோடும் பத்திரகாளியம்மன் அருளாலே பலகாலம் வாழ வேண்டும் என்று என் அம்மனை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி மனக்கவலை தாங்க முடியாமல் அந்த அம்மாள் ஒன்னும் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? மாட்டு வண்டி கட்டி கொண்டு மலையாளம் போனா அந்த மலையாளத்து மக்கள் என்ன மழலை இல்ல மலடி மழை குறையா பேசுவார். நான் கூட்டு வண்டி கட்டி கொண்டு குச்சாலம் போனா குச்சாலத்து மக்கள் குழந்தை இல்ல மலடி என்ன குறை போட்டு பேசுவார். என்ன பாவம் செய்துட்டேன் இதுவரைக்கும் பிள்ளை உங்க தேவி நாகக்கண்ணி ஒரு பாவம் செய்யலை எனக்கு ஒரு குழந்தை இல்லை என்று வாழ்ந்திருந்து இருவேரும் வைகுண்டம் சேருங்காலம் வந்தால் வழி அனுப்ப நாமளுக்கு பிள்ளை கிடையாது. சேர்ந்திருந்து இருவேரும் சிவலோகம் சேருங்காலம் வந்தால் சேர்ந்தனுப்ப நாமளுக்கு பிள்ளை கிடையாது மன்னா. சொல்லி அழுவத சரி கட்டிய கனவை என்கிட்ட நீ சொல்லி அழுவத குழந்தை இல்ல குழந்தை இல்லன்னு சரிதானே பிள்ளை இல்லன்னு ஆனா பிறந்த ஆம்பளை காலையில 5 மணிக்கு டீ கடையில போய் உட்கார்ந்து சரி 2 டீயை குடிச்சிட்டு அது ஒண்ணு இல்ல 2 டீ ஆமா சரி அதுல உட்கார்ந்து டீ கடையில உட்கார்ந்து ஆளுங்க கிட்ட உன் கட்டையில கவலை இருந்தா நீ முதல்ல 2 டீ குடிப்பியா? 2 டீ குடிச்சா தான் குடிச்ச மாதிரி இருக்கு. டீ கடை அரை கிளாஸ் தான் போட்டு கொடுத்தாரு டீ கடைக்காரரு. அப்படியா? ஆமா சரி 2 டீ குடிச்சிட்டு சரி பக்கத்துல டீ குடிச்சிட்டு ஆளுங்க கிட்ட ஆமாய்யா பிள்ளை இல்ல பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்படி சொன்னா என்ன செய்வான்? காரி உன் மூஞ்சில துப்புவான். கரெக்ட். அதனால நீ பெண்ணா பார்த்தா சொல்லி அழுவத காரி துப்புனாலும் பரவாயில்லையே அவன் கேளாத கேள்வி கேட்பான். என்ன கேட்பான் அப்படி? ஏல என்ன நீல ஒரு ஆம்பளையா? கரெக்ட். எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஏன் அப்படி நினைக்க? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? டீ கடையில உட்கார்ந்து பிள்ளை இல்லன்னு கண்ணீர் வெடிக்கல. நீ கல்யாணம் முடிச்சு 5-6 வருஷம் ஆகுது. உன் மூத்த மனைவிக்கு தான் ஒரு பிள்ளை இல்ல. அவளை டைவர்ஸ் பண்ணுடா. அவ தங்கச்சி இருக்கா பாரு உன் குழந்தையா, அவ இருக்க அழகுக்கு அவளை கூட்டிக்கிட்டு வாழ அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கான்னு பாப்போம் அப்படின்னு 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. நல்ல மனசுலயும் நஞ்ச விதைப்பாங்க. நான் ஆம்பளை இப்படி போய் வெளியே சொல்ல முடியுமா அம்மா அப்படின்னு நாகராஜன் நாகக்கண்ணிக்கு ஆச்சி தேய்ச்சி ஆறுதலை சொல்லுகிறார். சரி சரி 3 வருஷம் பார்த்தா 4 வருஷம் பார்த்தா சரி கரெக்ட் கடைசில 10 வருஷம் ஆகி போச்சு குழந்தை இல்ல இல்லையோ. என்ன செஞ்சா தெரியுமா என் வீட்டுக்காரி? என்ன செஞ்சா? இவன் நம்ம இதுக்கு ஆக மாட்டான் அப்படியே தம்பி கூட்டு ஓடி போயிட்டான். வெக்கமில்லாம பேசி வரும். எவ்வளவு பெரிய காரியமும் ஒன்றும் சிரிக்க மாட்டேங்குது. அப்படியா? அவளுக்கு கேட்க மாட்டேங்குது. கேட்க மாட்டேங்குது. என் தம்பியை கூட்டு ஓடி போயிட்டா. சரிதானே? ஊட்டி ஓடி போன மறு வருஷம் டபுள் பிரைஸ். நல்ல விஷயம் தானே. ரெட்ட பிள்ளை பிறந்துச்சு. ரெட்ட பிள்ளை கல்யாணம் முடிச்சு 10 வருஷமா பிள்ளை இல்லையா? அவர் வீட்டுக்காரி இவருக்கு பிள்ளை இல்லைன்னு அவர் தம்பியை கூட்டிக்கிட்டு போனாலாம். அடுத்த வருஷத்துல ரெட்ட பிள்ளை பிறந்துதான். நான் போய் ஆஸ்பத்திரியில பிள்ளை பிறந்துச்சு. போய் டவுசர் சட்டை எடுத்து கொடுத்து வந்தேன். சி நீ உலகத்துல இருக்கணுமாங்கோ. நம்ம சாதிக்க முடியாது. தம்பி சாதிச்சாங்களா? ஒரு சான் கயிறு கிடைக்கலையா? ஒரு முழம் கயிறு கிடைக்கல. அதானே கேட்டேன். தொங்கதுக்கு அப்படி இல்ல என்னாச்சு? ஆண் மலடா பெண் மலடா யாரு கண்டா? சரிதானே? முதலாவது குழந்தை இல்லாதவங்கள மலடுன்னு சொல்லுவதே தவறான வார்த்தை. மலடுன்னு சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? ஒரு பெண்ணாகப்பட்டவள் பூத்து நிறைந்து புஷ்பவதியாகாம இருந்தா தான் அவளை மலடுன்னு சொல்லுவாங்க. அதான் மலடு. அதுக்கு பேர் தான் மலடு. வயதுக்கு வராம இருக்கிற பெண்களை தான் மலடுன்னு சொல்லுவாங்க. நம்ம அதை புரிந்து கொள்ளாம எல்லாரும் மாத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். பிள்ளை இல்லாதவங்களை தான் மலடுன்னு சொல்லி நம்ம தவறா பேசுகிறோம். பூக்காத பெண்களை தான் மலடுன்னு சொல்லுவாங்க. அதான் உண்மையான அதற்குரிய அர்த்தம். இல்ல
இருக்கும். நாகராஜன் நாகக்கன்னி அப்படியா இல்ல. அதனால அம்மா நாகக்கன்னி பிள்ளை இல்ல கவலையே பெருங்கவலையாகி நீ இத்தனை வருடமா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு ஒரு பிள்ளை ஞாபகம் வந்தா நீ என்ன ஒரு பிள்ளையா நினைச்சுக்க. எனக்கு ஒரு பிள்ளை ஞாபகம் வந்தா நான் உன்ன ஒரு பொட்ட பிள்ளையா நினைச்சுக்கிறேன். உனக்கு நான் பிள்ளை எனக்கு நீ பிள்ளையடி. இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? பிள்ளை இல்ல பெச்சு எடுத்த அன்னைக்கே தொல்லைன்னு இருக்கான். பிள்ளை இல்லைன்னு வைங்க 1/2 லிட்டர் பாலை வாங்கி சுண்ட காய்ச்சி ஒரு ஹார்லிக்ஸ் போட்டு நல்லா ஆத்தி குடிச்சா எப்படி இருக்கும்? நல்ல டேஸ்டா இருக்கும். ஆச்சி ஐயரும் குடிச்சா நல்லா டேஸ்டா இருக்கும். அவன் கட்டையா வளக்கணும் போற குழந்தை இல்லாம. அதே ஒரு புள்ள இருந்தா 1/2 லிட்டர் பால் வாங்கினா கட்டுமா வீட்டுக்கு? காணாது. கட்டுப்படி ஆகாது. 200 பாலை வாங்கி அத நல்லா ஆத்தி 2 டம்ளர் தண்ணியவும் ஊத்தி 5-6 பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொன்னா குடிக்கக்கூடிய நேரத்துலதான் அவன் பாடா படுத்துவான். ஒரு பையன் ஆய் வருதும்பா. ஒருத்தன் எனக்கு சரியா இல்ல ஒண்ணுக்கு போனோம் அப்படின்பா. அப்ப இப்படி எல்லாம் இருக்கும் போது பிள்ளை இல்ல பெச்சு எடுத்த அன்னைக்கு அது தொல்லைதானே. அதனால அடியே நாகக்கன்னி பிள்ளை இல்லாமல் நீ பெருங்கவலை அடைய வேணாம் என்று அந்த நாகராஜன் சொல்ல நாகக்கன்னி என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? எங்கனவா ராஜமன்னா எனக்கு வைத்த பிராணனா உங்க தேவி நாகக்கன்னி என்ன பாவம் செய்தேனோ இதுவரைக்கும் பிள்ளை மன்னாதி மன்னவர் மகுடமுடி ராஜமன்னா என்னுடைய வாசலில் உங்க தேவி நாகக்கன்னி என் மன்னாதி மன்னா என் மகுடமுடி ராஜமன்னா சாமி அள்ளி வருவாட்டி அகிலம் எல்லாம் பேருவார் அள்ளி கட்டி பூஜை செய்ய ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை வருவார் மலையாளம் பேருவார் அள்ளி கட்டி பூஜை செய்ய மதலை இல்லாமவார் கொழுந்து வருவார் உச்சாலம் பேருவார் கொழுந்தெடுத்து பூஜை செய்ய கொழுந்தெடுத்து பூஜை செய்ய மன்னா குழந்தை இல்லா குடும்பம் நாகராஜனும் நாகக்கண்ணையும் அந்த நாகலோக பட்டணத்தில் சாந்தால் தரை
மெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டு ஆமா பாலால் தரை மெழுகி பன்னீரால் கோலம் போட்டு மாவால் தரை மெழுகி மஞ்சளால் கோலம் போட்டு கோலம் போட்டு இடத்தில் ஒரு குருத்துவாளை இறை விரித்து தீபங்களை எல்லாம் ஏற்றி ஆல குளியமைத்த அதிலே 1000 மூலம் கம்பத்தை நாட்டி அவரோ கம்பத்தடி மேலே அவரோ தவ பொருளை எடுத்து வைத்தார் தவ பொருளை எடுத்து வைத்து அதிலே ஊசி முனையை வைத்தார் 1000 மூலம் கம்பத்தை நாட்டி கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாக கோழி முட்டைக்கு மேல் ஒரு குண்டூசியை நாட்டி வருட காலம் அங்கே இருந்து தவா செய்து அவர் 12 வருட காலம் ஐயா வருட காலம் அங்கே பாரத்தவம் அதுதான் செய்து
அடிங்கம்மா கும்மியடி பெண்ணே கும்மியடி நல்ல கோலவ போட்டு கும்மியடி ஒரு கொலவ போட்டு கும்பி அடியா பெண்ணே கும்மியடி நல்ல கோலவ போட்டு அம்மன் பிறந்ததாம் அயோத்தி அம்மன் சடை பிறந்ததா சதுரகிரி அம்மன் சடை பிறந்ததா சதுரகிரி அம்மன் வேம்பு பிறந்ததா வேதகிரி அவ விளையாட வந்தது சோலை சேரி அங்கே தானன நாடி நந்தன்னானே தாய கும்பம் வருவத பாருங்கடி கும்பம் குலுங்கி வரத பாருங்கடி கும்பம் வருவத பாருங்கடி கும்பம் குலுங்கி வரத பாருங்கடி கும்பம் குலுங்கி வரத பாருங்கடி அவ கூத்தாடி வரலாம் பத்திரகாளிக்கு குனிந்து கும்மிய கொட்டுங்கடி ஒரு கொலவ போட்டு கும்பி அடியா அம்மா மஞ்ச சிலைய மாறா பந்தாய மடி நிறைந்த மகிழம் பூவாய் மஞ்ச சிலைய மாறா பந்தாய மடி நிறைந்த மகிழம் பூவாய் அம்மா மடி நிறைந்த மகிழம் பூவாய் அவ கொண்ட பெருத்தவ பத்திரகாளிக்கு கொண்டு வந்த கூட மல்லிகை பூவாய் ஒரு கொலவ போட்டு கும்பி அடியா அம்மா பாதசரமா பாதசரந்தாய பத்தினியாளோட பாதசரம் அம்மா பத்தினியாளோட பாதசரம் அவ இருட்டு நாட்டு எங்கு நடந்தாலும் எங்கும் துலங்கும் பாதசரம் அங்கே ஆலேலம் கும்பி ஆலேலுவா எம்மா வடக்க பார்த்த திண்ணையில அது வண்ண தலையன மேடையில வடக்க பார்த்த திண்ணையில அது வண்ண தலையன மேடையில அம்மா வண்ண தலையன மேடையில அவ படுத்துறங்குற மத்திரகாளியை எழுப்பி கும்மி அடிங்களம்மா அங்கே ஆலேலம் கும்பி ஆலேலுவா அம்மா கடற்கரையில நீராடி தய கனத்த குந்தல சிக்காத்தி கடற்கரையில நீராடி தய கனத்த குந்தல சிக்காத்தி அம்மா கனத்த குந்தல சிக்காத்தி அவள் ஓடி வருகிற கத்திரகாளிக்கு ஒய்யார கும்மி அடிங்களம்மா தானன நாடி நந்தன்னானே ஐயா மங்கள இசைய முழங்கி வர அதில் மங்கள சுந்தரி பாடி வர மங்கள இசைய முழங்கி வர அதில் மங்கள சுந்தரி பாடி வர ஐயா மங்கள சுந்தரி பாடி வர ஆடி வருகிற சுடல மாடன ஆனந்த கும்மி அடிங்களம்மா ஒரு கொலவ போட்டு கும்பி அடியா அம்மா வெண்கல பொம்பை முழங்கி வர அதில் வில்லு பாட்டுக்காரர் பாடி வர வெண்கல பொம்பை முழங்கி வர அதில் வில்லு பாட்டுக்காரர் பாடி வர வில்லு பாட்டுக்காரர் பாடி வர அவ வேத்து வரலாம் பத்திரகாளிக்கு வெள்ளி குஞ்சம் கொண்டு வீசுங்க
தலையாட்டுற சுடல மாடன தங்க கொஞ்சம் கொண்டு விசுதல அழகு தாமரைப்பு போல நான் உனக்கு தலையாட்டுற சுடல மாடன தங்க கொஞ்சம் கொண்டு இந்த சிறப்பான வேளையில் அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்து நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த அன்பு உள்ளங்கள் சென்னை மாநகரத்திலே சிறப்பு பெற்று வாழ்ந்து வரக்கூடிய ஐயாத்துறை நாடார் குடும்பத்தினர் சார்பாக தனம் என்று சொல்லக்கூடியவர்கள் அன்பு கரத்தாலையும் சென்னையிலே வாழ்ந்து வரக்கூடிய ஐயாத்துறை நாடாருடைய குடும்பத்தினர் சார்பாக தனம் அவர்கள் அன்பு கரத்தாலையும் நாமளுக்கு 201 லட்சத்தை 2 கோடியாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த அவருடைய குடும்பத்தினர் அனைவர்களும் அம்மன் அருளால் எப்படி வாழ வேண்டும், ஈசன் பகவானோட அருளா ஈசன் பகவானோட அருளா அருளா எனக்கு இலை போல் வாழ அவர் எந்த முகம் அதுதான் போனா தங்க முகமாக வாழ சென்றதொரு இடங்க சிறப்பு பெற்று வாழ நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழையடி வாழையாக வளர வேண்டும் கையிலை போல ஒன்று 10 ஆகி 10 100 ஆகி 100 ஒரு கோடியாகவே உயர்ந்து என்றென்றைக்கும் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்ற அம்மனை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது அந்த நாகலோக வட்டன நாகராஜ நாகக்கன் 16 வருடங்கள் அவர்கள் இருந்து தவம் செய்துவார். அவர் 12 வருடங்கள் 12 வருடங்கள் அவர்கள் பாரத்தவம் இருந்து வருகின்றார்கள். 12 வருடங்களாகவே அப்படி பாரத்தவங்களை இருந்த போதிலும் இத்தனை வருடமாச்சு இறைவன் சிவபெருமா இன்னுமே வரவில்லையே. ஒருவேளை நம்ம தவத்தில் ஏதாவது குற்றம் குறை வைத்திருப்போமோ இல்லை நாமல் தவறாகவே தவங்களை செய்திருப்போமோ அப்படி என்று ஆண்டவனை எண்ணி அழுது புலம்புகின்றார்கள். எப்படி ஐயா? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா
நகலாத கைலாசோ ஆதி கைலாசோ அது நகண்டு மெல்ல ஆடுதையா கைலாசோ இருவேர்களும் தவம் இருந்த மகிமையினாலே ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது நகலாத கைலாசம் நகண்டு மெல்ல ஆடுகின்றது. அப்படி கைலாசமே நடுங்கும் போது கடவுளாகி சிவபெருமான் பார்த்தார். ஒரு நாளும் இல்லா திருநாளாக இன்னைக்கு ஏன் இந்த கைலாசம் ஆடுது அசையுது ஞானத்தால் அறிந்து பார்த்தார். பார்க்கும்போது நாகராஜன் நாகக்கண்ணியின் தவங்களை கண்டு தவங்களை கண்டார். கண்டும் காணாதவரை போலவே கடவுள் இருக்கிறார். ஏன் அப்படி இருந்தார்? எதற்காக? இருவேர்களுக்கும் இச்சென்மத்திலே பிள்ளை இல்லை என இறைவனுக்கு தெரியும். அப்பம் கண்டும் காணாதவரை போல கலை உலகமெல்லாம் ஆண்டவன் படி இழக்கவே பயணம் வருகிறார். அப்படி பயணமாகவே வரும்போது பராசக்தியாகப்பட்ட பார்வதி என்ன சொல்கிறாள்? இன்னைக்குமே இந்த ஆண்டவன் தானே படி இழக்க போறாரு. நம்ம கைலாசத்திலே தன்னந்தனிமையாகத்தானே அமர்ந்திருக்கிறோம். அதனால் இவரோடு சென்று இன்னைக்கு இறைவனின் படி இழப்பையும் நம்ம பார்த்து விட்டு வரணும் என்று ஆண்டவனை அழைத்து, ஆண்டவா பரம்பொருளே, ஐயா இங்க உலகமெல்லாம் படி இழக்க போனா பார்வதி நான் ஒத்தையில இருக்கேன். அப்படியா? நான் ஒத்தையில இருப்பதனால இன்னைக்கு உங்க கூட நான் வரத்தான் போறேன். கண்டிப்பா நான் வருவேன். கடவுளுடைய படியிழப்பை கண்ணன் தங்கை நான் பார்க்க வேண்டும். சாமி ஈசனோட படியிழப்பை ஈஸ்வரி நாம் பார்க்க வேண்டும். பகவானோட படியிழப்பை பார்வதி நாம் பார்க்க வேண்டும். உங்களோட படியிழப்பை உமையவளும் பார்க்க வேண்டும். அடியே பார்வதி, என்னைக்குமே நான் தானே படி இழக்க போவேன். இன்னைக்கு நீ என்னோடு வருகிறேன் என்று சொல்லுகிறாயே, எதற்காக? என்ன விவரம் சொல்லம்மா? ஆண்டவா, ஐயா, நான் படைத்த உலகத்தை இன்னும் வரைக்கும் நான் பார்க்கல. நான் கைலாசத்துல ஒத்தையில இருக்கேன். அதனால உங்க கூட நான் வரத்தான் போறேன். சரி பார்வதி, நீ என்னோடு வருகிறேன் என்று சொல்லுகிறாய். வரும்போது என் வார்த்தையை மீறி எந்த வார்த்தையுமே பேச மாட்டேன் அப்படின்னு ஆண்டவனுக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். கொடுக்க வேண்டும். உங்கள் அண்ணன் கோபால கண்ணை மீது ஆணையாக உங்க அண்ணனாகிய கோபால கண்ணன் மீது ஆணையாக என்னோடு வரும்போது எந்த வார்த்தையுமே பேச மாட்டேன் அப்படின்னு நீ சத்தியம் பண்ணி கொடுத்தா என் கூட நீ வரலாம். சரி ஆண்டவா, இவ்வளவுதானே? எங்க அண்ணன் கோபால கண்ணை மேல சத்தியமா உங்க கூட வரும்போது நான் ஒரு வார்த்தையுமே பேச மாட்டேன். இது எங்க அண்ணன் கோபால கண்ணை மேல சத்தியம். எங்க அண்ணன் மேல சத்தியம் பண்ணிருக்கேன். சரி, அதனால உங்க கூட வரும்போது ஒரு வார்த்தையுமே பேச மாட்டேன் அப்படின்னு வாப்பூட்டு சட்டங்களை வாங்கி கொண்டு பகவானும் பார்வதியும் பாரு உலகம் எல்லாம் படி இழக்க வருகிறார்கள். கொண்டு வந்த தினையாலே குவளையத்து மக்களுக்கு படி இழந்தார். அள்ளி வந்த தினையாலே அகில உலகத்துக்கெல்லாம் படி இழந்தார். படி இழந்து முடிக்க பார்வதிக்கு ஒரே களைப்பு. சிவபெருமானை அழைத்தார். ஆண்டவா பரம்பொருளே, ஐயா, நான் உங்க கூட நடந்தே வந்தேன் பாருங்க. அதனால எனக்கு களைப்பா இருக்கு. சற்று நேரம் நம்ம இளைப்பாரி விட்டு கைலாசத்திற்கு போகலாமே. சரி பார்வதி, அப்படியே ஆகட்டும். போற வழியில நிழல் இருந்தா நாமல் அமர்ந்து விட்டே போவோம். சிலது தூரம் நடந்து வந்தார்கள். கண்ணுக்கு எட்டிய தூரத்துல என்ன தெரியுது? உனக்கு கறி குழம்பு தான் தெரியுது. ஆமா, அத பார்க்கத்தான் முடியும், வேற ஒண்ணு செய்ய. கண்ணுக்கு எட்டிய தூரத்திலே ஒரு பெரிய ஆல விருச்சகத்தை கண்டார்கள். ஆல விருச்சகத்தை கண்டபோது அந்த ஆலமர தடியிலே அமர்ந்து விட்டு ஆதி கைலாசம் போவோம் என்று சொல்லி அரணாரும் பார்வதியும் வந்தார்கள்.
ஆமையா ஆலமர தடியிலே அமர்ந்திருக்க இருக்க கீழே 10 ஆடு மாடு மேயுது. ஆமா மேல ஒரு 10 வயசு பையன் சரி முனிக்குப்புல உட்கார்ந்து அடிக்குப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். கூறுகட்ட போய் உங்கூட சேர்ந்தவன் முனிக்குப்புல உட்கார்ந்து அடிக்குப்பை வெட்டினோம்னா என்னமா இருக்கும்? அது வேற ஒண்ணும் இல்ல. அவன் ஏறும் போது ரொம்ப சங்கடப்பட்டு ஏறினான். இறங்கும் போது படக்குன்னு கீழே வந்துடலாம் பாரு. அதுக்குத்தான் அவன் அப்படி உட்கார்ந்து வெட்டிக்கிட்டு இருக்கான். காத்தாடி வேண்டாம் ஐயா, நான் கேட்கவே இல்லை. நீங்க சங்கடப்பட்டதை பார்த்தா நீங்க கொண்டு வந்துருக்கீங்க. அதனால ரொம்ப சந்தோஷம். சரி 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 அதான் இருக்கும். சரி அது ஒரு இடத்துல நியாயம் தானே. முனிக்கோப்பிலே உட்கார்ந்து அடிக்கோப்பை வெட்டி கொண்டிருந்தான். பார்வதி பார்த்தா ஐயோ புத்தி இல்லாத பிள்ளை, அறிவில்லா பையன், கீழே விழுந்தானையான பெத்தவளுக்கு இவன் பிள்ளையா போய் சேர மாட்டான். தரையிலே விழுந்தா இவன் தவிடு பொடி ஆகிருவான். அதனால ஆண்டவா பிள்ளைய போய் நீங்க காப்பாத்துங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்க போய் காப்பாத்துங்க. பிள்ளைய போய் நீங்க காப்பாத்துங்க ஆண்டவா. அவன் பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான். இறைவா நீங்க போய் பிள்ளைய காப்பாத்துங்க. பார்வதி வரும்போது உன்னை என்ன சொல்லி கூட்டிக்கிட்டு வந்த? அண்ணன் மீது ஆணையாக என் வார்த்தையை மீறி எந்த வார்த்தையை நீ பேசக்கூடாது. ஆமா பேச மாட்டோம்ல. என் வார்த்தையை நீ கேட்டியா? என்ன சொல்லு? நீ தான் கேட்கவே மாட்டேங்கிய. கேட்டுக்கல. நீ நல்லா கேட்க. சரி நல்லா கேப்ப. நீ கேட்க. என் வார்த்தையை மீறி நீ எதுவும் பேசாத. ஆண்டவா ஐயா, அறியா பையன் சின்ன சிறு பாலகன். சரி அவன் கீழே விழுந்தானையானா என்னத்துக்கு ஆகும்? அதானே கேட்டேன். நம்ம கண்ணு முன்னால வாங்குலையா ஒரு புள்ள மாண்டு போகணுமா? ஒரு பாவத்தை நம்ம கண்ணால பாக்கணுமா? அதனால நீங்க போய் காப்பாத்துங்க. காப்பாத்தலன்னா உங்க கூட நான் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். ஒரு எட்டு வர மாட்டேன். சரி பார்வதி. என்ன? அவன் கீழே விழும்போது என்னய்யா எம்மான விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து. காப்பாத்து. எப்பான விழுந்து ஆண்டவன் நான் போய் காப்பாத்துறேன். அதானே கேட்டேன். 2 பேரும் பேசி முடித்தாங்க. சரி பாலக வெட்டு முடிந்தான், கீழே வந்தான். ஆஹா ஏ பாவி, என்ன உயிர் மேல ஆசை இருக்க அவன் அம்மான்னு சொன்னானா? சொல்லல. இல்ல அப்பான்னு சொன்னானா? சொல்லல. அம்மானும் சொல்லல. சரி அப்பானும் சொல்லல. ஆமையா இந்த பத்திரகாளியை கூப்பிட்டு இருக்கலாம். கூப்பிட்டா கூட காப்பாத்தி இருப்பா. அந்த அம்மாளாவது போய் காப்பாத்தி இருப்பா. ஆமா அவளையும் கூப்பிடல. இல்ல அத்தனையும் விட்டு விட்டு பாவி எத்தனை சொன்னா? எத்தனை சொன்னானோ? அத்தனையும் விட்டு விட்டு பாவி எத்தனை சொன்னா? ஏன்னா அதான் தெரியல. என்ன சொன்னான்னு தெரியலையே. அம்மானும் சொல்லல, அப்பானும் சொல்லல. சொல்லல. அப்பானும் சொல்லல, அம்மானும் சொல்லல. சொல்லல. நான் செத்தேம்னு விழுந்தான். ஏ அப்பா வாக்கு சனியும் போக்கல. அதானே கேட்டேன். செத்தேம்னு விழுந்தா. செத்து போ. பேசி வைங்க போங்க. வாக்கு சனியும் போக்கல. அதானே கேட்டேன். உன்னை சொல்லி குத்தம் இல்ல, என்ன சொல்லி குத்தம் இல்ல பார்வதி. காலம் செய்த கோலமடி இந்த கடவுளுக்கு தெரியாது. வா போவோம். அப்படி என்ற ஆண்டவனும் பார்வதியுமாக நாகலோகம் வழியாக நாகலோகம் வழியாக நாதேனும் பார்வதியும் நடந்து வருகிற வேளையில் நாகலோகம் வழியாகவே இருவர்களும் நடந்து வருகிறார்கள். நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவம் இருப்பதை கண்டு ஆண்டவா பரம்பொருளே, நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவம் இருக்கும் காரணத்தை சொல்லுங்கள். பார்வதி 12 வருடமா அவங்க 2 பேருக்கும் பிள்ளை இல்ல. அதனால அவங்க பெரிய தவம் இருந்து வராங்க. உனக்கு என்ன வந்திருக்கு? பிள்ளை இல்லாம உங்களை எண்ணித்தானே இறைவா தவம் இருக்காங்க. நீங்க பிள்ளைய கொடுத்தாங்க. ஏய் பார்வதி, பிள்ளை வரம்னா என்ன சக்கா புக்கா வியாபாரமா? மார்க்கெட்ல விற்க மாங்காயா இல்ல கடையில விற்க கத்தரிக்காவா காக்கல வாங்கி கொடுக்க? அவங்க பாவ புண்ணிய கணக்குப்படி தானடி நாம்
பிள்ளைய கொடுக்க முடியும்? அதானே கேட்டேன். திடீர்னு கொடுக்க சொன்னா நான் எப்படி கொடுக்க முடியாது அப்படின்னா இவங்க கணக்கு எடுத்து பாருங்க. பாருங்க, கணக்குகளை பார்க்க வேணும் என்று யாரையா சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்து அழைத்து அவர் கணக்குகளையே திறந்து பார்க்கும் போது அவர் கணக்கில என்ன இருக்கு? என்னது இருக்கு? உன் கணக்கும் அங்கதான் இருக்கு. சரிதானே? என் கணக்கும் அங்கதான் இருக்கு. குடத்துக்கார கணக்கும் அங்கதான் இருக்கு. டீ கடையில இருக்கா? 4450 இருக்கு. ஆமா. 3 மணிக்கு போண்டாட்டி குடிச்சிட்டு வராரு. முட்டை போண்டா போடுவாரு. சரி, டெய்லி போய் 3 மணி கரெக்டா போய் 3 முட்டை போண்டா சாப்பிடுவேன். சரிதானே? சாப்பிட்டு 2 டீ குடிப்பேன். குடிச்சு எழுதிக்கோங்க அப்படின்ட்டு வந்துருவேன். எழுதிக்கிட்டோங்க. ஆமா, இப்போ 4450 கணக்கு ஆகி போச்சு. சரி, அப்போ கடை பக்கம் போக முடியுமா? இப்போ அந்த பக்கமே போக மாட்டேன். அப்படியா? வேற கடை இப்போ கிழக்க புதுக்கடை ஒண்ணு வச்சிருக்காங்க. ஆமா, அங்கதான் போயிட்டு வராரு. ஆமா, அங்க ஒரு 4500 கடை வைக்கணும். மேக்க வர மாட்டார். கடை வச்சிட்டு ஊரை விட்டே காலி பண்ணி போயிடணும். அப்படியா? ஒண்ணு விட்டுருவாங்கன்னு நினைக்க. சரிதானே? அந்த கணக்கு இல்லையா? நீ செய்த பாவ கணக்கும் புண்ணிய கணக்கும் அவர் சித்திரபுத்திர நயினார் கிட்ட தான் இருக்கு. நன்மை செஞ்சா நன்மை கணக்கு, தீமை செஞ்சா தீமை கணக்கு. அந்த கணக்கு தான் நம்ம கணக்கு அப்பப்ப மேல ஏறிக்கிட்டு இருக்கு. ஏறிக்கிட்டு இருக்கா? ஆமா. அப்படியா? நமக்கு யாருக்கும் தெரியாம நம்ம நினைக்கும் 4 செவத்துக்குள்ள நம்ம முடிச்சிட்டோம், நம்மள யாரு பார்க்க போறா அப்படின்னு நம்ம நினைக்கும். நம்ம 4 பேருக்கு தெரியாம இத களவாண்டு வந்துட்டோம், நம்மள யாரு பார்க்க போறா? யாருமே நம்ம கண்ணுக்கு தட்டுப்படல, யாருக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கும். மேல கூரைக்கு மேல உட்கார்ந்து ஒருத்தன் பாத்துக்கிட்டே இருப்பான். இந்த பையன் இந்த மாதிரி போறான் வாரான் சரியில்லை அப்படின்னு கணக்கு எழுதி வச்சிருவாரு. பெறவே அதனால சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்து கணக்குகளை கணக்குகளையே பார்க்கும் போது அந்த நாகராஜன் என்ன செய்திருக்கின்றார் தெரியுமா? அந்த நாகராஜ மன்னவன் தான், நாகராஜ மன்னவன் போன ஒரு சன்மத்தில் மலை வேடனா பிறந்திருக்க, மலை வேடனா தான் பிறந்து அவரோ 7 மாத சூழ்மான் அம்பாலை எய்திருக்கார், அதன் உயிரமாய்த்திருக்கார். மாலை கொண்ட தோசத்தால் மகளை ஒண்ணு கிடையாது, நாகக்கன்னி பெண்கொடியாள். நாகக்கன்னி போன சென்மத்திலே மருத்துவமாகவே பிறந்து 7-8 பிள்ளைகளுக்கு கருமருந்தை கொடுத்திருக்கிறா, கருவை கலைத்திருக்கிறா. ஒரு மருந்த கொடுத்திருக்க அம்மா உருவதையும் கலைத்திருக்கா. கருவளைத்த தோசத்தால் உனக்கு கை குழந்தை இல்ல. கூறுகட்ட வேலைன்னு உன்ன மாதிரி இருக்கத்தானே செய்தாங்க. எள்ளு கருப்பட்டி இன்னும் 2-3 சேர்க்கணும். 2-3 என்னது? பச்சை தான். பச்சை மிளகா 2 சேர்த்துக்கணுமா? பச்சை மிளகா அது சேர்த்துக்கலாம்ல. அது அரைச்சி வரைக்கு கொடுக்கணும் வாயில. 2-3 ஏதோ பச்சை மிளகா 2 கத்திரிக்காய் 2 சாப்பிடுமா? அதை சேர்க்க வேண்டாம். இவ்வளவையும் எடுத்து நல்லா அம்மியில போட்டு அரைச்சு நல்லா ஒரு 3 உருண்டை சாப்பிட்டா போதும். 3 உருண்டை இந்த அளவு சாப்பிடணும். ஒரு கொய்யாப்பழம் தண்டியில. கொய்யாப்பழம் பெருசு. அப்படி சாப்பிட்டா ஓலிக்காய் தண்டி சாப்பிட்டா போதும். அப்படியா? ஆமா, மருந்துக்கு அவ்வளவு வேலை. ஆமா, அந்த மருந்தை சாப்பிட்டா உடனே 8 மாசம் இருந்தான்னு சொன்னா ஓடி போப்பீம்பா. 8 மாசம் வந்தாலும் சரி எங்க வந்தாலும் வெளியே தள்ளிடும். ஆமா, சரிதானே? அப்போ 7-8 பிள்ளைகளுக்கு கருமருந்தை கொடுத்திருக்கிறா, கருவை கலைத்திருக்கா. சரிதான். கருவளித்த தோசத்தால் இவளுக்கு கை குழந்தை இல்லை என்று கடவுள் சிவபெருமான் சொன்ன போது பார்வதிக்கு மனசே கேட்கல. என்ன மாதிரி ஒரு பெண்ணெல்லாம் தவம் இருக்கா, பெண்ணுக்கு பேயும் மனமிறங்கும்னு சொல்லுவாங்க. உமக்கு கொஞ்சம் கூட மனமே இறங்கலையா ஆண்டவா? சாமி என்னை போல பெண்ணல்லவா, பெண்ணை போல பெண்ணல்லவா, பெண்ணுக்கு மனம் இறங்கி வரம் கொடுக்கவே, அன்னைக்கு மனம் இறங்கி மகளை ஒண்ணு கொடுக்கவே, கண்ணிக்கு மனம் இறங்கி கை குழந்தை கொடுக்கவே, பார்வதியும் சொன்ன போது ஆண்டவன் பகவான் பிள்ளை வரம் கொடுத்தா பிள்ளை மோசம் வந்து சேரும்,
மதலை வரம் கொடுத்தா மனக்கவலை வந்து குழந்த வரம் கொடுத்தா குழந்த வரம் கொடுத்தா கொடுங்கவலை வந்து சேரும் மதலை வரம் கொடுத்தா நமக்கு மனக்கவலை வந்து சேரும் அம்மா. வா நம்ம கைலாசம் போவோம். போவோமா? கைலாசத்துக்கு நான் போறேன், நீங்க எல்லாம் இருந்து வாங்க. சரி, அப்ப நான் போறேன், நீ பின்னால வரியா? இல்ல நான் தான் முத போவேன். அப்படியா? நீ 20 வருஷம் கழிச்சு தான் போவோம்னு அன்னைக்கு சொன்னேன். இப்ப நான் போறேங்க, நீ போக போறேங்க. வந்து உடம்புக்கு வருது, அப்படி வருது. என்ன காரணம்னா எங்க அக்கா அன்னைக்கு வெஞ்சா மரத்தை வச்சு 5 ஆறு அடிச்சு விட்டா. அதான் இப்ப போனோம்னு நிக்காரு. அதான் தாத்தா, நீ கவலைப்படாத, முதல்ல நான் போறேன். இல்ல போகண்டாம். எதுக்கு? அவன் கைலாசம் வர வேணா, நீ போயிட்டு வா. கைலாசத்துக்கு நான் கைலாசத்துக்கு போகல, டைரக்டா கைலாசம் தான் போறேன். பார்த்த வரைக்கும் போதும், நாங்களாம் ரவுண்ட் அடிக்க வேண்டிய இருக்குன்னு. சரி, 60 வயசு ஆகி போச்சு எங்களுக்கு. ஆமையா, உனக்கு 19 வயசு ஆகுது, நீங்க எவ்வளவு காரியத்தை பார்க்க வேண்டி இருக்கு. சரிதானே? நல்லது கெட்டது, போக்குவரத்து, வரவு செலவு, ஆமா, எவ்வளவு காலங்கள் இருக்கு. சரி, அப்படியே பார்த்தா தானே ஆமையா நடக்கும். அதானே கேட்டேன். ஆமா, சரி, ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படின்னு நினைக்க கூடாது. நிறைய காரியங்களை பார்க்கணும். உன்ன மாதிரி நீ எத்தனை நாளா சமாளிக்க போறனோ தெரியல. அது யாருக்கிட்ட கடவுளுக்கு தான் தெரியும். ஆமா, சரி, பரவாயில்ல. பார்வதி, வா நம்ம கைலாசம் போவோம். என் பேச்ச மீறி நடக்காத. ஆண்டவா, பிள்ளை குடுக்கலன்னா உமா கூட ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். ஆமா, பிள்ளை வரம் கொடுக்கலையானா நான் பார்வதி கைலாசம் வரமாட்டேன், உங்களை கடவுள் என்று சொல்ல மாட்டேன். சாமி பாத பூஜை முடிக்க மாட்டேன், பணிவிடையும் செய்ய மாட்டேன், கைலாசம் வரமாட்டேன், கைலாசம் வரமாட்டேன், உங்களை கடவுள் என்று சொல்ல மாட்டேன். நான் பொங்கி பொறிக்க மாட்டேன், உமாவன்னு சொல்ல மாட்டேன், ஆக்கி அவிக்க மாட்டேன், ஆக்கி நான் விக்க மாட்டேன், உங்களை ஆளன் என்று சொல்ல மாட்டேன். சாமி, என்னை போல பெண்ணல்லவா, பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளையை கொடுக்க வேணும். ஆண்டவா, நீர் பிள்ளையை கொடுக்கலன்னா உங்க கூட நான் வரவே மாட்டேன். ஏய் பார்வதி, என் வார்த்தையை மீறி நீ என்னைக்கும் பேசாத. பிள்ளை வரம் கொடுத்தா நமக்கு தாண்டி பின்னால விளைவு வரும். பின்னால விளைவு வரும். விளைவு வரும். சரி, அதனால என் பேச்ச நீ கேளு. கேளு கேளு. அப்பந்தான் ஆதிசக்திக்கு கோபங்கள் தாங்க முடியாமல் சாமி நீங்க இப்போ கொடுக்காவிட்டா நிச்சயமா நான் கொடுப்பேன். என் பகவான் நீங்கள் கொடுக்காவிட்டா பார்வதியால் நான் கொடுப்பேன். கடவுள் நீங்கள் கொடுக்காவிட்டா சாமி கொடுக்காவிட்டா கண்டிப்பாக நான் கொடுப்பேன். அங்கே பார்வதியும் சொன்ன போது, ஏய் பார்வதி, என்னை எதிர்த்து பேசிய நீயே இருவேருக்கும் பிள்ளையா பிறக்கணும், போ. ஆண்டவன் சாபத்தை கொடுத்தார். பார்வதா தேவி பகவானை அழைத்து, ஒரு நாகத்தின் வயத்திலே நாம் போய் கருவா சனிப்பதற்கு சட்டம் இல்லை, எனக்கு நீங்கள் மாற்று வரங்களை தந்தால் நாம் அதலையா போய் பிறக்கிறேன் இறைவா. அப்படியானால் அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து அதனையே நாகராஜனுக்கும் நாக கன்னிக்கும் கொடுத்து 48 நாள் ஒரு மண்டலங்கள் பூஜை செய்து வந்தார்களையா
அந்த ஒரு மண்டலத்துக்குள்ள உன் 1008 சொருபத்தில் அரை சொருபத்தை எடுத்து கரு உருவாக ஜனித்து நீ கை குழந்தையாக பிறக்கணும் பார்வதி அப்படின்னு ஆண்டவன் மாற்று வரங்களை கொடுக்க பார்வதா தேவி அமிர்தம் என்னும் கலசங்களை இருவேருக்கும் வரங்களாகவே கொடுத்து இருவேர்களுமாக ஒரு மண்டலங்கள் வரைக்கும் நீங்கள் பூஜை செய்து வாருங்கள் 48 நாளைக்குள்ள நானே கரு உருவா சனித்து அட்டகால 8 பேராக நான் உங்களுக்கு குழந்தையாக பிறப்பேன் வாக்கு வரங்களை கொடுக்க இரு பேர்களுமாக இணைந்து அதோ 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலம் அவர் பூஜை செய்து வாரார் அதோ 48 நாளையில அதோ நல்ல செவ்வாய்க்கிழமையில அந்த 8 நல்ல கலசத்தில 8 கலசத்தில அங்க யாரெல்லாம் பிறக்க போற தாயம் முதலாவது கலசத்தில தாய கலசத்தில சக்தி பத்திரகாளி அம்மா தான் பிறந்தார் தாய முதலாவது கலசத்தில பத்திரகாளி தான் பிறந்தார் இரண்டாவது கலசத்தில சக்தி ஈஸ்வரியா தான் பிறந்தார் அவன் மூணாவது கலசத்தில முப்புடாதி தான் பிறந்தார் நாலாவது கலசத்தில நாகம்மா தான் பிறந்தார் ஐந்தாவது கலசத்தில அழகுநாச்சி தான் பிறந்தார் ஆறாவது கலசத்தில அக்கினி காளியம்மா தான் பிறந்தார் அவன் ஏழாவது கலசத்தில ஏற்ற வடக்குத்தியா தான் பிறந்தார் தாய 8வது கலசத்தில கலசத்தில ஆட்டக்காளியாக அவதரித்தார் 8வது கலசத்தில அவ மாறி மாறி என்றொருத்தி மாறி ஈஸ்வரியா என்றொருத்தி அவ காளி காளி என்றொருத்தி அவ காளி ஈஸ்வரியா என்றொருத்தி ஏய் நீலி நீலி என்றொருத்தி அவ நீலகண்டி என்றொருத்தி இவ எல்லாத்துக்கும் இளைய சக்தி எல்லாத்துக்கும் இளைய சக்தி தாய ஏற்ற கண்ணி அம்மா வந்து இப்போ பிறந்த போது ஆடுவாளாம் பாடுவாளாம் ஆடுவாளாம் பாடுவாளாம் காளியாதாரி போடுவாளாம் அம்மா காளியர்கள் 8 பேரும் நாகலோக வட்டணத்தில் அவதாரம் செய்த போது அம்மா வந்து பிறந்த அந்த அழகான நேரத்தில் பாடும் நாமனுக்கு பரிசளித்த அன்பு உள்ளம் பாடும் நாமலுக்கு பரிசளித்த அன்பு உள்ளம் புளியங்குடிமான் அன்னகரத்திலே புகழ் வச்சு வாழ்ந்து வரக்கூடிய வி ஜபராஜ் அன்னார் அவர்கள்
அவர்கள் அன்பு கரத்தாலே ஆமா சாரல் டிவி சேனல் வைத்து நடத்தி வரக்கூடிய அதோடு சாரல் டிவி யூடியூப் சேனலும் வைத்து நடத்தி வரக்கூடிய உரிமையாளர் வி ஜெபராஜ் நிருபர் சார்பாகவும் அதோடு அன்னார் அவர்கள் சோயா முதியோர் இல்லம் வைத்து நடத்தி வருகிறார்கள். திருநெல்வேலியிலேயும் தூத்துக்குடியிலேயும் திருச்செந்தூர் அன்னகரத்திலேயும் ஆர் சோயா முதியோர் இல்லம் வைத்து நடத்தி வரக்கூடிய அப்பேற்பட்ட அன்பு உள்ளம் படைத்த அன்னாருடைய அன்பு கரத்தாலே உன்னை அங்க கொண்டுதான் சேர்க்க போறேன். முதியோர் இல்லத்துல உன்னையவும் ஆட்சியவும் அப்படியா கிளீனரா போக வேண்டாம். அங்க போயாச்சுன்னா 3 வேளையும் சாப்பாடு கிடைக்கும். அதான் கேட்டேன். பேசாம படுத்து வரங்கலாம். நம்ம செலவுக்கு நானும் வரேன். அப்படியா வயசாளி தான் என்னைய சேர்ப்பாங்களா தாத்தா? வயசாளியை தான் சேர்ப்பாங்க. அப்படியா? ஆமா ஆமா. சரி நீ குவார்டர் கேட்டனா என்ன செய்யணுங்க அவ கேட்கவும்? அப்படியா? அதெல்லாம் கேட்க மாட்டேன். அதெல்லாம் கேட்க மாட்டேன். குவார்டர் கேட்டாலும் 2 பூசை வைங்க. சும்மா இருப்பாரு. சரி சோயா முதியோர் இல்லம் வைத்து நடத்தி வரக்கூடிய வி ஜெபராஜ் அன்னாருடைய அன்பு கரத்தாலே கலைகளை வளர்க்கும் வண்ணமாக கலை நிகழ்ச்சிகளை எல்லாம் பதிவு செய்து யூடியூப் மூலமாகவும் டிவி சேனல் மூலமாகவும் அனைத்து மக்களுக்கும் தெரியப்படுத்தி வரக்கூடிய அவருடைய அன்பு கரத்தாலே நாமளுக்கு இன்றைக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார். அவர் வாழ வேண்டும் வளர வேண்டும் வளர் முருகனோட அருளால உள்ளது முறிந்திடாமல் தலையில் முடிந்த பூவும் வாடிடாமல் மங்களியோ தலைக்க வேண்டும் என்று மங்களகரமா வாழ வேண்டும் நோயற்ற வாழ்வோடு என்றும் குறை வச்ச நல்ல செல்வத்தோடு மாயாண்டி சொடல அருளால அவர் குடும்பம் எல்லாம் என்றும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். மாயாண்டி சுடலை அருளாலை என்றைக்கும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று அம்மனை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே அம்மா காளியர்கள் 8 பேர் அவதரித்த போது நாகராஜனும் நாகக்கண்ணியும் சீரோடும் சிறப்போடும் செல்வமாகவே வளர்த்து வருகின்றார்.